சுவாமியுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அந்த வகையில முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாக்கா விசாக நட்சத்திரம். ராமபிரான் பிறந்த நட்சத்திரம் பார்த்தாக்கா புனர்பூச நட்சத்திரம். கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அதே போல ஒருத்தர் பணம் நகை காசு எது கேட்டாலும் உடனே இல்லையங்காம கொடுத்துருவாரு உடனே வல்லல். யார் தெரியுமா? எதை கேட்டாலும் உடனே இல்லையங்காம கொடுத்துருவாரு. அப்படி ஒரு கொடை வல்லல் இருக்க. நிறைய தெரிஞ்சுக்கணும். கோயிலுக்கு வந்தாதான் விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். கர்ணன், மகாபாரதத்துல வரக்கூடிய கர்ணன் எதை கேட்டாலும் கொடுத்துருவார். அவருக்குதான் குடை வல்லல் அப்படின்னு பேரு. அந்த கர்ணன் பிறந்த நட்சத்திரம் குபேரன் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கு. சுவாமியுடைய நட்சத்திரம் திருவாதிரைன்னு சொல்லிட்டு இருக்கோம். முருகப்பெருமானுக்கு அப்பா யாரு? ஒவ்வொருத்தருக்கு அப்பா அம்மா இருக்காங்க. நம்ம சுவாமி தானா தோன்றி வந்தவர், ஆதி பகவான், ஆதி கடவுள் அப்படிங்கிறோம். இப்ப அவருக்கு அப்பா அம்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அவருக்கு கிடைக்கல, தானா தோன்றினவர். அப்ப அவருக்கு எப்படி திருவாதிரை நட்சத்திரம் வந்திருக்கும்? பூமியில ஒரு குழந்தையா பிறந்தாதானே நட்சத்திரம் வரணும். இப்ப தானா வந்தவருக்கு நட்சத்திரம் வர வாய்ப்பு இல்லையா? ஆனா நம்ம திருவாதிரை அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். எப்படி இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு ஊர்ல ஒரு ஏழை ஒருத்தர், அவரு சிவபெருமான் மேல ரொம்ப அதீத பக்தி. தினந்தோறும் விறகு வைக்கிறது அவருடைய வேலை. விறகு எடுத்துட்டு போவார், வித்துட்டு வருவார், கொஞ்சம் போல அரிசி வாங்கிட்டு வருவாரு, சமைப்பாரு. யாராவது ஒரு சிவனடியார வந்த பிறகு அவருக்கு அந்த சாப்பாட்டை கொடுத்துட்டு அதுல இருக்க மீதம் அவர் சாப்பிடுவார். இதுதான் அவருடைய வேலை. அப்ப ஒரு நாள் கண்டினியூவா 2-3 நாள் மழை, விறகு வைக்கிறதுக்கு போக முடியாது. ஆனாலும் திருந்தாம செஞ்சுட்டு இருந்தாலும் 3ஆம் நாள் அரிசி தீர்ந்து போயிடுது. அப்ப வீட்டுல கொஞ்சம் போல கேழ்வரகு இருந்தது, அதை எடுத்து போட்டு களி பண்ணினார். களி பண்ணி வச்சுட்டு யாரேன்னு சாப்பிட வருவாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்தார். ஒருத்தர வரல. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அப்போ சுவாமி என்ன பண்ணாரோ அவரை சோதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஈஸ்வரனே நேரா அவர் வீட்டுக்கு போனாராம். இதுக்கு முத நாளே அந்த நாட்டிலே ராஜா சுவாமிக்கு நிறைய படையெல்லாம் வைக்கணும்னு ஆசைப்பட்டாராம். ராஜாவோட கனவுல போய் சுவாமி என்ன சொல்லிட்டாரோ, அவன் படையலுக்கு நான் இன்னைக்கு வரமாட்டேன், ஒரு ஏழை வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டாராம் கனவுல. அந்த ஏழை வீட்டுக்கு போனாராம். அவரு கூப்பிட்டு உபச்சாரங்கள்லாம் பண்ணி களி எடுத்து வச்சாங்க. களி நீட்டா சாப்பிட்டாரு. மீதி இருந்ததை கூட எனக்கு அடுத்த நேரத்துக்கு வேணும்னு வாங்கிட்டு வந்துட்டாராம். அவனே கொடுத்தது போய் மீதி சாப்பிடுவான். அவன்கிட்ட மீதியும் பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாராம். இது நடந்து முடிஞ்சுடுது. அடுத்த நாள் காலையில கோவிலை திறந்து பார்த்தா, கோவில் சுவர் ஃபுல்லா, முகம் ஃபுல்லா, உடம்பு ஃபுல்லா வெறும் களியா இருக்கும். இந்த கோவில் பொருட்கள் திறந்து பார்த்தா கோவில் ஃபுல்லா களியா இருக்கு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். உடனே ராஜா தகவல் பற்றி ராஜா பார்த்தாரு, எல்லாம் களி. இப்ப கனவுல நேற்றுக்கு இதே மாதிரி களிதான் அவர் பார்த்தாராம். இந்த மாதிரி களிதான் சாப்பிட போறேன், அதனால அவங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி இருந்தாராம். கனவுல சொன்ன நிகழ்வு கோயில் நடந்திருக்கு, என்னன்னு தெரியலையே. இவன் வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லி இருந்தாரு. நேரம் அவன் வீட்டுக்கு போய் என்ன நேற்று பண்ணேன்னு கேட்டா களி பண்ணேன் அப்படின்னா, இப்ப வீட்டுக்கு தான் போயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அப்போ இவரு போய் அந்த ஏழை வீட்டுல களி சாப்பிட்ட நட்சத்திரம், அன்றைய நட்சத்திரம் மார்கழி மாதம் திருவாதிரை அப்படின்னு பேர். அதனாலதான் திருவாதிரைக்கு பகவானுக்கு களி சமைச்சு பூஜைகள் பண்றோம். அதே போல கிரேதாயுகான்னு சொல்லி ஒரு பொம்னாட்டி, கிரேதாயுகா அப்படின்னு பேரு. அவர் பார்வதி மேல அதீத பக்தி சிறந்தை. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிவு பண்ணி டேட் பிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த காலத்துல கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா 5ஆவது நாள் தான் சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கறது வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது 3ஆம் நாளே அந்த பையன் இறந்து போயிட்டான். 5 நாள்ல 3ஆம் நாளே இறந்து போயிட்டான். அந்த பொண்ணு கொலையை கட்டிட்டு பார்வதிட்ட போய் ரொம்ப மன்றாடுறான். இப்ப பார்வதி அவன் பக்தியை வச்சு, சரி எப்படியாவது அவன் வீட்டுக்காருக்கு நான் ஆயுசை கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டான். அப்ப உடனே ஈஸ்வரன் என்ன பண்ண, நமக்கு தெரியாம வாக்கு கொடுக்குறாளேன்னு சொல்லி நேரா யம தர்மராஜாவை நோக்கி ஒரு பார்வை பார்த்தாராம். உடனே யமன் பயந்துட்டு உயிரை கொடுத்துட்டான். அந்த கிரேதாவோட வீட்டுக்காரர் இறந்து திருப்பி அவருக்கு உயிர் கிடைச்ச ஒரு தினம் இந்த மார்கழி மாதம் திருவாதிரை தினம். அதனாலதான் திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது
சுவாமிக்கு பிரதட்சணமா வச்சு அந்த நட்சத்திரத்துல சுவாமிக்கு பூஜைகள், திருக்கல்யாண வைபவங்கள். இந்த திருவாதிரையை தான் ஆருத்ரா சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. இப்ப இன்றைய தினம் சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணி நாளைக்கு அந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சுவாமியை பார்க்கணுமா, பார்த்துட்டு சாயரச்ச பௌர்ணமி நிலவை பார்க்கணுமா, பார்த்துட்டு தான் விரதம் முடிக்கணும் அப்படின்னு சம்பிரதாயம். ஆனா நம்ம 3 நேரம் நீட்டா சாப்பிட்டுட்டே இருப்போம், சாமி மட்டும் கும்பிடுவோம். இப்ப இன்னையிலிருந்து எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்கணுமா, நாளைக்கு காலையில ஆருத்ரா தரிசனம் நடராஜனுடைய அலங்கார அபிஷேகத்தை பார்க்கணுமா, நாளைக்கு சாயந்தரம் பௌர்ணமி நிலவை பார்க்கணுமா, அதுக்கப்புறம் தான் விரதம் முடிக்கணும் அப்படின்னு சம்பிரதாயம். இதே வைணவ சம்பிரதாயத்துல ஏகாதேசி துவாதேசி, ஏகாதேசி காலையில ஆரம்பிச்சு துவாதேசி காலையில வரையதுல வெறும் துளசி தீர்த்தம் தான், அது 2 நாள். அதே போல சுவாமிக்கு 2 நாள் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு பேர். அந்த வகையில சுவாமிக்கு திருவாதிரை நட்சத்திரம் வந்த காரணம் இதுதான். இன்றைய தினம் சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் கொஞ்சம் ஈஸியா நடக்குது. எல்லாரும் நல்லா சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லா அனுக்கிரகமும் சுவாமி அம்பாள் திருக்கோணத்துல இருக்கும் பொழுது மன நிறைவா இருப்பாங்களாம். எதை கேட்டாலும் உடனே முடிச்சிருவாங்களாம். 2 கையை கூப்பி சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க.